Good evening. Good evening all. ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து தி ஸ்பிரிச்சுவல் பர்த். அது என்ன சார் ஸ்பிரிச்சுவல் பர்த்? நம்ம தான் ஏற்கனவே பிறந்தாச்சு, வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ திடீர்னு நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. ஃபிசிக்கல் பர்த் மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்த். நாம் பிறந்து வளர ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணிட்டே போகிறோம். தட்ஸ் ஃபைன். இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் அப்படின்றது கன்சைன்ஸ், மனசாட்சின்னு நம்மகிட்ட ஒன்று இருக்கு இல்லையா? நாம் வளரும் பொழுதே இதுவும் நம்ம கூட வளருதா இல்லை கரப்ட் ஆகுதா? இதுதான் கேள்வி. வளருது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்து எக்ஸலண்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். கன்சைன்ஸ், மனசாட்சி வளருதுன்னா லிட்ரலாக வளர்கிற மீனிங் இல்லை. ஒரு மனசாட்சிப்படி செய்கிற விஷயங்கள் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட ஒரு தனி அழகு மிளிரும். இப்போது நான் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு கோட் ஒன்று போடுறேன். இந்த கோட்டில் வந்து ஐ திங்க் யூ ஹேவ் எவ்ரிதிங். ஆதான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த கோட். நாம் ஒன்று போட்டுட்டோம்னா யூ ஆல் வில் அண்டர்ஸ்டாண்ட். The first signs of progress on the path of spiritual birth or perfect health. Perfect health இருக்கா உங்கள்கிட்ட? Physical lightness, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைட் ஃபீல், லூமினஸ் ஃபேஸ், அந்த ஒரு முகம் மலர்ந்திருக்கிற முகம் மலர்ந்திருக்கிற முகம். அப்புறம் பியூட்டிஃபுல் வாய்ஸ். நம்ம இப்போ பேசுகிற மாதிரியும் பேசலாம், என்ன அப்படின்னும் பேசலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வாய்ஸில். ஸோ எ பியூட்டிஃபுல் வாய்ஸ். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், த லாஸ்ட் பாயிண்ட். வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது புரியும். ஃப்ரீடம் ஃப்ரம் கிரேவிங். இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த்தை நோக்கி போகிறீங்க. பிரேமா வெங்கடேஷ் கேள்விக்கு நான் வரேன். முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்துடுவோம். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த்தில் இருக்கீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஹெல்த் இருக்கா உங்கள்கிட்ட? இந்த ஃபிசிக் இருக்குல்ல, இந்த ஃபிசிக் வந்து ஒரு லைட் ஃபீல் இருக்கும், லைட்னஸ். அப்புறம் அந்த ஃபேஸில் வந்து ஒரு மலர்ச்சி இருக்கும் எப்பவுமே. ஆனால் பியூட்டிஃபுல் வாய்ஸ். பியூட்டிஃபுல் வாய்ஸ்ன்றதை விட ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்டில் பியூட்டிஃபுல் வாய்ஸ்னால் கேட்கவே அழகாக இருக்கிற. அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் கிரேவிங். அது வேணும், இது வேணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதெல்லாம் இல்லாத ஒரு ஃப்ரீடம். இதெல்லாம் இருக்குன்னா யூ ஆர் இன்டு ஸ்பிரிச்சுவல் பர்த். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா சார் ஃபிசிக்கல் பர்த். இப்போ வாழ்ந்துட்டுருக்கோமே ஒரு வாழ்க்கை, அதுதான். புத்தர் ரொம்ப டூ மச்சாக யோசிக்கிறோம். உடனே புத்தர்ன்றோம், சாமியாருக்கு போயிடுவோம், இல்லைன்னா வந்து கடவுள்னுவோம், அப்புறம் ப்ரேயர்ஸு, ஜாதி, மதம், அப்படியெல்லாம் என்னென்னமோ போயிட்டுருக்கோம். இன்னும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயத்துக்கு வந்துருங்க.
இன்றைக்கி நாம் பேசுகிறது எதுவும் வந்து அஃப்கோர்ஸ் ஆன்மாவினுடைய ஈகம் சார்ந்தது தான் இது. ஆனால் ஆன்மீகத்தை வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஜாதி, மதம் இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட ஹெல்த் இருக்கா? இருக்கு. உங்கள் பாடியில் ஒரு லைட் ஃபீல் இருக்கா? இருக்கு. உங்கள் ஃபேஸ் வந்து மலர்ந்து இருக்கா? இருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான வாய்ஸ் இருக்கா? இருக்கு. கிரேவிங்ல இருந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கா? இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இது பத்தாது, அது பத்தாது, இது எல்லாத்துல இருந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கா? then you are into spiritual path. இதை மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ இன்னும் ஒரே ஒரு கோட், நிறைய கோட் இருக்கு, ஆனால் நான் இன்னும் ஒரே ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம நேராக இன்னைக்கு ஹவு டு டூ இட் அதுக்கு நேராக போகிறோம். இன்னைக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஐம் நாட் ஷுர் எவ்வளோ ஸ்டெப்ஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியும்னு தெரியல. இது வந்து பார்ட் 1, தென் பார்ட் 2 ஆல்சோ கமிங். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் சில எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் இங்கேயே பண்ணுறோம். நீங்கள் யாரையும் வர சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இப்போவே வர சொல்லுங்க. ரமண மகரிஷியோட ஒரு கோட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கோட். இந்த கோட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாம் ஒன்றா இருந்தால் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு நோக்கி நம்ம போகிறோம். ஒன்றா இல்லைன்னா இன்னும் ஃபிசிக்கல் பர்த்லேயே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ பிரேமா மேடம் உங்கள் கேள்விக்கு வரேன். நம்ம மனசாட்சிக்கு சரின்னு செய்கிற விஷயங்கள் பலருக்கு தப்பாப்படுதுன்றதுக்கு வரேன். இப்போ அடுத்த கோட் ஒன்று போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சின்சியராக கவனிச்சிங்கன்னா புரியும். சும்மா போகிற போக்கில் படிச்சிங்கன்னா புரியாது. இந்த ஃபேஸ்புக்கில் வந்து 2 விதமான ரீடர்ஸ் இருப்பாங்க. போகிற போக்கில் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஓடுவாங்க. ஏன் ஓடுறாங்கன்னே தெரியாது. கேட்டால் அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் படிக்கணும்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் சில ரீடர்ஸ் வந்து சின்சியராக எல்லாத்தையும் படிப்பாங்க. தெர் ஆர் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த உலகத்தில் நிறைய அனுபவங்கள் உண்டு. பட் தெர் ஆர் நோ லெவல்ஸ் ஆஃப் ரியலைசேஷன். உணர்தல் இருக்குல்ல, நம்ம உணர்றது, அதுக்கு லெவலே இல்லை. ரமண மகரிஷியோட எக்ஸலண்ட்டான ஒரு லைன் இது. அனுபவத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஆனால் உணர்தலுக்கு ஸ்டெப்ஸே இல்லை. மீன்ஸ் உணர்தல்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ், சாகிற வரை நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நான் முதல்ல சொன்ன கோட், இந்த கோட், இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற அந்த 6 ஸ்டெப்ஸ், இந்த 6 ஸ்டெப்ஸை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா ஒன்று ஒன்றா புரியும். குறிப்பாக நாம் சொல்கிறத உடல் கேட்குதா இல்லை உடல் சொல்கிறத நாம் கேட்குறோமாங்கிறதுல இருக்கு. கரெக்ட். கனெக்ட் பீப்புள் பை சோல், நாட் பை ரோல் அண்ட் கேரக்டர். அனுபவத்தில் படிநிலைகள் உண்டு, உணர்தலில் படிநிலைகள் இல்லை. ரமண மகரிஷி. வெரி குட். இப்போது நான் ஒரு ஸ்டெப் 1 உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் ரொம்ப முக்கியம். ஏன் சார் இதை எடுக்கிறீங்க? நேற்று வரை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண சொன்னீங்க, கோல் எடுக்க சொன்னீங்க, 100 நாள் சேலஞ்ச் எடுக்க சொன்னீங்க, தாம் தூம்னு ஓடிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஸ்பிரிச்சுவல் பர்த்னு வந்துட்டீங்க. எஸ், ஒரு கோல் எடுத்து அதை நோக்கி போய் அதை செஞ்சு முடிச்சு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஸ்பிரிச்சுவல் பர்த்தில் நம்மை நாமே உணர்கிற அந்த ஒரு ஜேர்னி கூட வரலன்னு வைங்களேன், தென் இவ்வளோ தூரம் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை. எதை உணர்வது? ஒரே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துடும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸசைஸ்க்கு தயாரானீங்களா? யாராவது 2-3 பேர் ரெடின்னு போடுங்களேன். உடனே நம்ம ஒரு எக்ஸசைஸ் போவோம். உங்கள் கேள்விக்கெல்லாம் அப்புறம் கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். எஸ், ஹாப்பியா? ரெடி 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 ரெடி.
ஓகே. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் மனதளவில் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஃபைன், தேங்க்யூ. மனதளவில் யோசிக்க ஆரம்பிக்கலாம். கடைசியாக உங்களுடைய நட்பு வட்டாரம் அல்லது உங்களுடைய உறவினர் வட்டாரம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ நட்பு வட்டாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு சர்க்கிள் வச்சுக்குவோம். சமூகத்துக்கு அப்புறம் வருவோம். இந்த ஒரு சர்க்கிளில் யாரோ ஒருத்தங்களோட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். நான் சொல்கிறது கடந்த ஒரு வருடத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேசாமல் போனது, பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி ஏதோ இருக்கலாம். அந்த நிகழ்வை உங்களால் ஞாபகப்படுத்திக்க முடியுதா? இப்போது முடியுது அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1 நாம் இப்போ பண்ண போகிறோம். உங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்குமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலில் சரியில்லாமல் போன ஒரு விஷயம். எஸ், அதை யோசித்து பார்த்து அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகலை. நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்ன வேணால் இருக்கலாம் இதில். ஓகே, எஸ். இப்போ இதில் ரொம்ப நேச்சுரலாக நாம் சொல்கிற விஷயம், இந்த புரிதல் மிஸ் ஆனதில் அவங்கள்ட்ட இருக்கிற தவறு அப்படின்றத அவங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் இங்கே டைப் பண்ண முடியுமா? அவங்கள்ட்ட இருக்கிற தவறு பேர்லாம் சொல்ல வேண்டாம். அந்த செய்கை மட்டும், செயல் மட்டும். கோபமாக பேசினாங்க, என்ன நம்பலை, அல்லது என்னை ஒதுக்கிட்டாங்க, அல்லது பணத்து மேலே ஃபோக்கஸ் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஏதோ அவங்கள பற்றிய ஒரு குறை இருக்கும்ல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அவங்க பேர் வேண்டாம், யார், ஊர், எதுவும் வேண்டாம். அந்த செய்கையை மட்டும் டைப் பண்ணுறீங்களா? ரைட், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். நம்பி ஒரு விஷயம் சொன்னேன், அதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரைட், didn't respect my husband. வெரி குட். இந்த மாதிரி வெரி ஹார்ஷ் டாக், தவறாக புரிதல், புரிந்து கொள்ளவில்லை, அலட்சியப்படுத்தினாங்க, ஓவர் அட்வான்டேஜ். பணம் மேலே ஆசையில். ரைட், நோன் பேர் தான் தெரில, என் மீது தான் தவறு. ஓகே, யோசிச்சு பேசலை, told a lie, not invited, misunderstanding the content. Fine. Rough and tough. Fine. நம்பிக்கை துரோகம். எஸ். இன்னும் யாரும் எழுதுறீங்களா? நேராக வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டு வந்துட்டோம். நம்பலன்னு டவுட்டு, அதோட முடிஞ்சுது. பொசசிவ்னஸ், மனசு வலிக்கும்படி சொன்னது, ஹார்ஷ் வேர்ட்ஸ். குட். எல்லாருக்கும் ஒரு அப்ரிஷியேஷன். கரெக்டாக அந்த கண்டென்ட்டை, ஏன்னா இந்த ஆன்லைனில் ஃபேஸ்புக் லைவில் ஸ்பிரிச்சுவல் பர்த்தை பற்றி பேசுகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறீங்க. அதுதான் 5PM ஃபேமிலி. உங்களை நம்பி ஒரு டாபிக் எடுக்க முடியும். பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். அவமானங்கள், கோபதாபங்கள் உண்டு. ஃபைன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரத்திராஜேஷ் எழுதினவரை எல்லாரும் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஷர்மிளாஜி, இருவருக்கு மட்டுமே தெரிந்ததாக நினைத்த ஒரு ரகசியம் வேறு ஒரு தெரிய வந்ததும் நான் சொல்லியதாக முடிவு எடுத்து. கரெக்ட். முதல்லையே உங்கள்கிட்ட கேட்காம, அல்லது ப்ரீ டிட்டர்மைண்டு ப்ரிசம்ஷன், நேற்று பேசணுமே அது. ஓகே, இப்போ ஐ திங்க் எல்லாரும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போது ஸ்பிரிச்சுவல் பர்த் நமக்கு இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று எடுக்கணும். இப்போது எஸ், மனசை காயப்படுத்திட்டாங்க, அந்த ஸ்டெப் ஒன்றை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் எடுக்கணும். இப்போது அந்த ஸ்டெப் ஒன்றை இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, என்ன சொன்னாலும் விட்டுடுவேன், வேறு ஏதோ அந்த மாதிரிலாம். ரைட். இப்போது ஸ்டெப் ஒன், நீங்கள் யாரையும் கூப்பிடணும்னு நினச்சா கூப்பிட்ருங்க, ஸோ தட் அவங்க மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அலட்சியப்படுத்தினாங்க. ஓகே, இப்போ இந்த இதில் ஸ்டெப் ஒன் இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ஒன் நான் டைப் பண்ணுறதை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி நீங்கள் போகணும். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, தென் ஐ கேன் கோ ஃபார் இட். ஐ திங்க் எல்லோரும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி வகுப்பு இருக்கும், இந்த செஷன் இருக்கும். எக்ஸசைஸ் மூலியமாக தான் நாம் எதையோ கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடுறது பெட்டர். ஓகே, நவ் திஸ் இஸ் ஸ்டெப் ஒன். நான் இப்போ இங்கே டைப் பண்ணி போடுறேன். எஸ், being honest with yourself is the first step, first spiritual enlightenment or birth. ஸ்பிரிச்சுவல் பர்த்னு பேசணும் இல்லையா, அதில் வந்து பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் தான் வந்து உண்மையான ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அல்லது பர்த். இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் நமக்கு வரணும் அப்படின்னா, உடல் வந்து பிறந்துருச்சு, உடல் வந்து நாம உருவாக்கலை, அப்பா அம்மான்னு 2 ஆளுமைகள் உருவாக்குனது உடம்பு. ஸோ அதனால் அதில் நமக்கு பங்கு இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த் நம்மளால் தான் ஏற்படுத்தப்படணும். பிறந்து இறக்குற வரை ஸ்பிரிச்சுவல் பர்த் ஒன்று வரலன்னு வைங்க, தென் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் பர்த் தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிருக்கோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்த் தான் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அதுக்கான ஸ்டெப் ஒன் தான் இப்போ நான் இங்கே போட்டிருந்தேன், இப்போ திரும்பவும் போடுறேன். அதில் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் இஸ் த ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் / பர்த். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அல்லது பர்த் இதில் நீங்கள் என்னென்னமோ எழுதுனீங்கல்ல, இப்போ என்னை ஒதுக்குனாங்க, என்ன நிறைய எழுதுனீங்க, அலட்சியப்படுத்தினாங்க, நம்பிக்கையின்மை, என்ன சொன்னாலும் விட்டுடுவேன், யூஸ்டு மீ ஃபார் தேர் க்ரோத், இப்படியெல்லாம் என்னென்னமோ எழுதியிருக்கீங்கல்ல. நான் பர்சனல் பேசியதை மற்றவங்களுக்கு சொன்னது, இருவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், ப்ரிசம்ஷன், முதலே வச்சாங்க, நம்பிக்கை துரோகம், இப்படியெல்லாம் என்னென்னமோ சொன்னீங்கல்ல. இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணும். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். அவங்க அந்த மாதிரி நினச்சதுக்கு நீங்களும் ஒரு வகையில் பொறுப்பு தானே. என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஏமாறுற லெவலுக்கு நீங்கள் இருந்தீங்கன்றதும் அதில் ஹிடனாக இருக்கு இல்லையா. என்னை ஒதுக்குறாங்க அப்படின்றப்ப ஒதுக்குற லெவலுக்கான உறவை தானே நாம் அவங்க கூட வளர்த்துருக்கோம். அலட்சியப்படுத்துகிற லெவலுக்கான ஸ்பேஸை கொடுத்தது யாரு? நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏதோ சில காரணங்களால் நாம் அந்த நம்பிக்கையை இழந்திருக்கோன்றது தானே உண்மை. என்னை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை யூஸ் பண்ணதை கவனிக்காமல் இருந்தது நம்ம தப்பு தானே செந்தில்குமார். மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சாந்திமணியின் சிஸ்டர் சொல்கிறாங்கன்னா, உங்கள் மனசை இப்படி சொன்னால் காயப்படுத்துகிற லெவலுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் வல்னரபிள்னு வாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, உங்களை எங்கே அடித்தா வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி சாந்திமணியன் இருந்திருக்கீங்க. பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருங்க. நான் பர்சனலாக பேசினதை மற்றவங்களுக்கு சொன்னது. நீங்கள்
ஒருத்தங்கள்ட்ட இருந்தால், ராணி மேடம் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஒருத்தங்கள்ட்ட இருந்தால் அதுக்கு பேர் சீக்ரெட். ராணி மேடம் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஒருத்தங்கள்ட்ட இருந்தால் அதுக்கு பேர் சீக்ரெட். த மொமெண்ட் இட் கோஸ் டு செகண்ட் பர்சன், இட் இஸ் நாட் அ சீக்ரெட் எனிமோர். ஒருத்தங்கள்ட்ட இருந்தால் அதுக்கு பேர் சீக்ரெட். ரெண்டாவது ஆள், அது நீங்கள் என்ன நம்பிக்கை என்ன வேணால் பேசுங்க, ரெண்டாவது ஆள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ சீக்ரெட் எனிமோர். அப்போ யாரோட மிஸ்டேக்? ஏமாத்திட்டாங்க பிரபாகரன். ஏமாறுற லெவலுக்கு நான் இருந்துட்டேன் இல்லை, இக்னோர்ட் மீ, இக்னோர் பண்ணுற லெவலுக்கான ஒரு பர்சனாலிட்டி தான் என்கிட்ட இருந்திருக்கு. இப்போ எங்கே அடித்தா வலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, நீங்களும் அதை காண்பிக்கிறீங்க. இங்கே அடிங்க, இங்கே அடிங்க, இங்கே அடிச்சிங்கன்னா எனக்கு வலிக்கும் ப்ளீஸ் அப்படின்னு நிற்கிறீங்க. அவங்க அடிக்கிறாங்க. நான் அந்த ரைட்டப்லேயே எழுதியிருந்தேன், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு ஏதோ உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ண போகிறோம். அப்பா நம்ம எல்லாம் வந்து பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் பண்ணி நாம் வந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தப்பு. கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்துடுவோம். அங்கே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ லேட்டாக வந்தவங்களுக்கு ஒரு லைன் நான் திரும்ப சொல்கிறேன், அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது ஃபிசிக்கல் க்ரோத். அம்மா நீங்கள் இடம் கொடுக்காம எப்படி விளையாடுவாங்க? கேட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுருந்தா உள்ளே எப்படிங்க வர முடியும்? அம்மா அப்பா நமக்கு கொடுத்தது ஃபிசிக்கல் க்ரோத். நமக்கு கொடுக்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அதை தான் இன்னைக்கு பேசுகிறோம். அது எப்படி ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு? சார், நான் ஏமாறுறவளுக்கு இருந்தேன் சார். முள்ளு குத்திடுச்சு, கல் மோதிடுச்சு, கதவு இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதுவாவது உயிர் இல்லாததை சொன்னோம், இது உயிரோடு இருக்கிற ஆளை சொல்கிறோம். How is it possible? The first step to spiritual enlightenment, the first step to spiritual birth is being honest with yourself. Brutally honest with yourself. அடுத்த லைன் சொல்கிறேன், being brutally honest. எனக்கு நானே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக். I only gave them the permission. I only gave them the space. நான் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்தேன். Very same day, my husband told this. You allowed them to ignore you. Yes. பெயின்லாம் இருக்கும், நீங்கள் தானே அலோவ் பண்ணீங்க. நீங்கள் அலோவ் பண்ண லெவலுக்கு பெயின் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி சீக்கிரட்டை சொன்னீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்கும். சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சொல்ல இந்த இடத்துல தப்பாயிடுமோன்னு நினைக்கும் போதே பாதி முடிஞ்சிருது சார். எனக்கு இது புரியல பேராத்தி செல்வி மேடம், அதை இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாமே காரணம் என்பதை விட நாமும் காரணம் என்பது, எஸ் அஃப்கோர்ஸ் நாமும் காரணம்ன்றது ஒரு பகுதி. ஆனால் இந்த உலகத்தில் மாற்றிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் நாம மட்டும்தானே, எதிரில் இருக்க ஆள் இல்லையே. ஓகே, சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் வெரி சிம்பிள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அன்பை யாருக்கிட்ட வைக்கணுன்றது இருக்கு கோகுல். அன்பு அப்படின்றத யாருக்கிட்ட வைக்கணுன்றது இருக்கு. வித் ஹூம்? அன்பு அப்படின்றத யாருக்கிட்ட வைக்கணும்? பாத்திரம் மருந்து பிச்சை இடுனாங்க, பாத்திரம் மருந்து அன்பு கொடுங்க. அன்புன்றதை வந்து நீங்கள் வந்து போகிறவங்க வர்றவங்கள்ட்டெல்லாம் வச்சுட்டு அப்போ யாரையும் நம்பக்கூடாதா? நீங்கள் பிரேமா வெங்கடேஷ், எனக்கு ஒன்று புரியல. ஒன்று எல்லாரையும் நம்புவேன்றீங்க, இல்லைன்னா யாரையும் நம்பக்கூடாதுன்றீங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு முறையுமே நாம் வந்து ஒரு இப்போ எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். 10 பேரை நம்பி
அதில் ஒரு 8 தடவை வந்து அது தப்புன்னு உணரும்போது அடுத்த 10 பேரை நீங்கள் நம்புகிறப்போ இன்னும் ஒரு 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 உயரம் அதிகமாகி தான் ஆளை கவனிப்பீங்க. இது வாழ்க்கை முழுக்க நடக்கும். அப்போ 1990 நீங்கள் 10 பேரை நம்பின பிரேமா வெங்கடேஷும் 2020 10 பேரை நம்புகிற பிரேமா வெங்கடேஷும் ஒன்றா கிடையாது. இப்போ அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்புறதை நிறுத்த சொல்லலை, நம்புறதுக்கு முன்னாடி இருக்கிற அவேர்னஸை அதிகப்படுத்த சொல்கிறது. கரெக்ட்? இல்லை ஸ்ரீதர், இது ஐ ஆம் ரெஸ்பான்சிபிளில் வரல, இது ஐ ஆம் ரெஸ்பான்சிபிளில் வரல. இதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறது என்னென்னா, அதாவது பீயிங் ஹானஸ்டாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரோல் அதில் என்ன அப்படின்னு யோசிச்சா ப்ளேம் பண்ணுவீங்களான்றது தான் இங்கே கேள்வியே. ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹானஸ்டாக இதில் நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு நினச்சா ப்ளேம் பண்ணுவீங்களா? இப்போ அன்புன்றது அன்பு என்கிற பெயரில்னு மாறிடுச்சா கோகுல்? நிறைய பேர் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கும்போது பாதி பேரைத்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக முடிவு எடுக்கிறீங்க பேராத்த செல்வி, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக முடிவு எடுக்கிறீங்க. நல்ல அவுட்கம் வரணும் அப்படின்றதுக்கு முடிவு எடுக்கிறீங்க. அந்த நல்ல அவுட்கம்மை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் கூட இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நல்ல அவுட்கம் பற்றி கவலை இல்லாதவங்க வேற எதையே யோசிக்கிறவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதுக்கெல்லாம் உட்காந்து பேச முடியாது. ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட், ஒரு எக்ஸசைஸ் இப்போ பண்ணோம் நாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுனீங்க, ஒரு யார் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, எப்படி சார் நெருங்கிய உறவினரிடம் அப்படி ஜாக்கிரதையாக பழக முடியுமா? மீனா வெங்கட் மேடம், நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் பழகுங்க, அப்புறம் ஜாக்கிரதையை ஆயிடுவீங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் நெருங்கிய உறவினர் தானே அப்படின்னு பழகுங்க, சில அனுபவங்கள் வரும், அதுக்கப்புறம் ஜாக்கிரதையை ஆயிடுவீங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் உறவினர்கள்ட்ட பேசுகிறப்போ ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. பேசுவதற்கு இடம் கொடுத்தால் பேசலாம், பேசவே விடலைன்னா என்ன செய்வது? லீவ் இட். அவங்க பேசவே விடலைன்றது அவங்களோட ஏரியா. அதை வந்து நீங்கள் கழுத்தில் கத்தியை வச்சு நான் பேசுவேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் ஹானஸ்டாக நமக்குள்ளே யோசிப்போம். அவங்க நம்ம பேசினா கேட்கிற லெவலுக்கு நாம் இன்னும் வளரலை, அல்லது நம்ம மேலே இன்னும் மரியாதை வரல, அல்லது நம்மளை பற்றிய புரிதல் இல்லை. கரெக்டா சுமதி மேடம்? அப்போ இது வர பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. பி கம் டு சென்சஸ். சும்மா எதையாவது யோசிக்காதீங்க, சென்ஸில் யோசித்து பார்த்தா நம்ம இப்போ பேசினா கேட்குற லெவலில் இல்லைல்ல, நம்ம பேசினா கேட்குற லெவலுக்கு நம்ம வருவோம், அப்போ பார்த்துக்கலாம். யாரையும் திருப்திப்படுத்த முடியும். நீங்கள் யாரையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். இது என்ன வாழ்க்கை? காலையில் எந்திரிச்சா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது என்ன வாழ்க்கை கோகுல்? எழுந்திருக்கிறோம், நமக்கு ஒரு எய்ம் இருக்குது, நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதை நோக்கி போகிறோம். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டெத் பெட்டில் இருக்கிற வரை அது முடியாது. டெத் பெட்டில் இருக்கிற வரை அது முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கணுமா அப்படி நான் சொல்லியே, நான் சொல்கிறேன். நான் இப்போ அடுத்த தடவை சொல்கிறேன், அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு. நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதுனால வலிக்காமல், பெயின் இல்லாமல், ஏமாறாமல், கஷ்டப்படாமல் இருக்கீங்களா? அப்போ வச்சுங்க. இல்லை அதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு தெரியுதில்ல, எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் இவ்வளவு ரியாக்ஷன் நடக்குதுன்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதில் போய் வச்சுக்கிறீங்க? வாட் மேக்ஸ் யூ? ஏன் யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கீங்க? அதுதானே எதிர்பார்ப்பு. உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணால் எதிர்பார்ப்பு இருக்குமா என்ன? வாட் மேக்ஸ் யூ டு டிபெண்ட் ஆன் சம்ஒன் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் தோ த ரிசல்ட்ஸ் ஆர் பேட்? ஆனந்தி மேடம், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ரிசல்ட்ஸ் எல்லாம் பேடாக இருந்தாலும் ஏன் யாரோ ஒருத்தங்களை திரும்ப 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 டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்? ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நல்லா தெரியுது நமக்கு இங்கே ஒன்றும் சரியில்லை அப்படின்னு தெரியுது. ஆனாலும் நம்ம வந்து யாருக்கிட்டே எதையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் எனி திங்.
யூ டோன்ட் ஹேவ் எனி திங் டு ரிலை அப்பான். உங்களை நம்புறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் மற்றவங்களை நம்பிக்கிட்டே இருக்கீங்க, மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. வாட் அபவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் டீம் ஒர்க்? குட் கொஸ்டின் இம்ரானா. இம்ரானா, உங்களுக்கே ஒரு 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 விஷயத்தை நான் சொல்லட்டுமா? எக்ஸ்பெக்டேஷன் இன் டீம் ஒர்க் வந்து ரிசல்ட். am I ரைட்? அதை எக்ஸிக்யூட் பண்ணுற, அதை கொண்டு வர்ற ஆள் தான் நீங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்பெக்டேஷனை வச்சா அது நடந்துடணும்னு நினைக்கிறீங்க. நோ, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தி எண்ட் ரிசல்ட். நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிளவராக மாற்றிட்டு அது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நடக்கும்? நீங்கள் நினைக்கிறதையெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் டீம் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அப்புறம்? ஸ்கூல் ஆட்டோமேட்டடாக நடக்கும்ல, அவங்களே பண்ணிக்குவாங்க எல்லாத்தையும். அங்கே ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? நீங்கள் நினைக்கிறத எல்லாம் உங்கள் டீம் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், அந்த டீம் உங்கள் கூட இருக்காது. அது என்ன நினைக்கும்னா, என்னால் இப்போ இதை பண்ண முடியுது, நானே போய் பண்ணிக்கிறேன்னு போயிடும். அதுதான் எதார்த்தம். உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புன்றது நீங்கள் பேசுறது இல்லை, எதிர்பார்ப்பு ஏமாற்றம்லாம் தராது. எதிர்பார்ப்பு எக்ஸலண்ட். அது ஒரு எண்ட் ரிசல்ட்டு. அதை நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்புன்ற பேரில் ப்ராக்கெட் போட்டு அழகாக கொடுத்துட்டு, இதை நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன், இதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்லாம் கொடுத்துட்டு அது வரலன்னும் போது, இது இவங்க செய்யவே இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும், அந்த ரிசல்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்றீங்க, அல்லது அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க, அவங்க செய்யலை. அங்கே தானே ஏமாற்றம் வருது. அங்கே தானே டீமுக்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இஃப் நாட், நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறதுல ஒத்து வரலைன்னா டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். என்ன ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகலாமா? எஸ், இப்போ நீங்கள் கரெக்டாக வரீங்க. என் ரிசல்ட் ஐ ஹாவ் டு டூ அஸ் அ டீம். என் ரிசல்ட் ஐ ஹாவ் டு டூ அஸ் அ டீம். கரெக்ட். உமா மகேஸ்வரி ராம்ஜி, உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன் நெவர் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி மற்றவங்கள்ட்ட போடுறது தான் லீடிங் டு டிசப்பாயின்மெண்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அழகு, அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எடுக்க போகிறேன், அதை தட்ஸ் இட். அதை டீமோட சேர்ந்து எடுக்க போகிறேன், தட்ஸ் இட், தட்ஸ் ஃபைன், சூப்பர். ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி அதை மொத்தமாக டீம்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம், டீம் கூட தான் இருக்கோம், ஆனால் டீம் பண்ணணும், டீம் won't do. You do and make team responsible. I repeat this line. Uma Maheshwari and Imrana Parveen. You do it. Make team to believe that they have done it. நீங்கள் பண்ணி முடிங்க, ஆனால் டீம் தான் பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் தே வில் கம் டு நோ ஹவு டு டூ இட். ஹவு டு டூ இட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அவுட்கம் இது எனக்கு வேணும்னு சொல்லி டீமுக்கிட்ட சொல்லிட்டு அதை செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறோம். முதல்ல செஞ்சுருவாங்கன்றது நமக்கே செய்ய தெரியலன்றதுனால தான் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம ஒரு அழகாக கிளவராக இன்னொன்று சொல்லுவோம், இல்லை இது ஒரு ஆள் பண்ண முடியாது சார், டீம் வேணும் இல்லையா, டீம் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கிடையாது. பல பேர் செய்கிறதுன்றது வேற, நீங்கள் எண்ட் ரிசல்ட்டையே தூக்கி போட்டுடுறோம். டுடே வி ஹேவ் 97 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹியர். இல்லை குமார், நீங்கள் கொஞ்சம் லேட்டு, 104 தாண்டி போயிட்டுருக்கு. ஓகே, கணவன் மனைவிக்கு பாருங்களேன், கணவன் மனைவிக்குள் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் எங்கே சொன்னேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கேன்னு? நீங்கள் கணவன் வந்து எதிர்பார்ப்பு தூக்கி மனைவிக்கிட்ட ஏன் வைக்கிறாரு? எதிர்பார்ப்புன்றது நல்ல விஷயம், நீங்கள் செய்யுங்க அதன்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுங்க, அவங்கள ஏன் செய்ய சொல்கிறீங்க? அவங்க காஃபி போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தானே உங்கள் எதிர்பார்ப்பு. நீங்கள் கொடுங்களேன் ஒரு நாள். அங்கே தான் இப்போ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வருது. நீங்கள் கொடுங்களேன். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ரெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வலிக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு வலி இருக்குது. when we delegate the works to others, they don't do their part. I am done with my part. What about others? Imrana ma'am, good question. You have done your part, they are not doing their part.
they are not doing their part in that situation, who will make them to do it? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? அவங்கள அதை செய்ய வைக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? உணர்த்தியாச்சு, சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரைனிங் கொடுத்தாச்சு, எக்ஸலண்ட்டாக பண்ணணும், பண்ணி முடிக்கணும், ஆனால் பண்ணலை அப்படின்னா யாருக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது? தட்ஸ் வேர் ஐ எம் கமிங் டே. அந்த அந்த எதிர்பார்ப்பை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. அவங்க செஞ்சால் சந்தோஷம், வாங்கிக்கோங்க. ஆனால் செய்யலை அப்படின்னா இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் யூஎஸ். அதுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அந்த பொறுப்பை எடுத்துட்டு, அந்த பாற்றம் அவங்க தான் செய்வாங்க, ஆனால் செய்யலை அப்படின்னா நான் தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்துட்டா ஐ திங்க் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. அப்போ வந்து இந்த பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப், அந்த லைன் வந்து இதில் பியூட்டி என்னென்னா, பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பக்கம் அவங்களும் ஹானஸ்ட்டாக இருந்தாக வேண்டிய ஒரு கட்டம் வருது. எல்லா வேலையும் வந்து ஒரு ஸ்கூலினுடைய பிரின்சிபல் பண்ணிடுறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைன்னு டீச்சர்ஸ் வந்து இனிஷியலாக வேணால் நினைக்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வேணால் நினைக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இனிமேல் இங்கே இருக்கணுமா இல்லையான்ற இன்செக்யூரிட்டி வரும். அந்த லெவலுக்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். தட்ஸ் வேர் த ரியல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கம்ஸ் இன். நீங்கள் கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக கேட்குற மாதிரி அது. ஸோ பார்த்துங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு செகண்ட் ஸ்டெப் நவ். முதல் ஸ்டெப் நிறைய உள்ள அண்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கிறது தெரியுது. நான் அந்த ஆர்டிக்கிள்லேயே எழுதியிருந்தேன், நிறைய வந்து செட்டிங்ஸில் இன்றைக்கி மாற்றம் வந்தாகணும், வரும். அதான ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த செகண்ட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று சொல்கிறேன். இதை கொஞ்சம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடின்னு போட்டால் இப்போ நான் போட்டுடுறேன். நீங்கள் ரெடி அப்படின்னு போட்டால் நான் இந்த எக்ஸசைஸ்க்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஆர் வி ரெடி? எஸ் ரெடி. ஓகே, ஃபைன், சூப்பர். ஓகே, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பார்ட் 2 வருது. நான் மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் சொன்னேன். இன்றைக்கி அநேகமாக 2 தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்சால் இன்னொன்று பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாம். பண்ணி முடிக்கிறது நோக்கம் இல்லை, பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது தான் நோக்கம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். இங்கேருந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிடுவோம். 10 years பிஃபோர், 10 years பிஃபோர் உங்களுக்கு நடந்த மிக மிக மோசமான ஒரு விஷயம். 10 years பிஃபோர் உங்களுக்கு நடந்த மிக மிக மோசமான ஒரு விஷயம். நிச்சயமா பெயின்ஃபுல். அப்போ அந்த ஒரு விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எடுத்துக்க சொல்றேன் நான். இப்போ இன்னைக்கு இங்கே 137th லைவ்ல August 7th 2020 இந்த நிமிஷத்தில் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ என்னவா தோணுது உங்களுக்கு? அப்போ இருந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் இப்போ என்னவா இருக்கு? முதல்ல இருக்கா இல்லையா? அப்படியே இருந்தாலும் அப்போ இருந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் இப்போ இருக்கா? கேன் வி டைப்? அப்போ வேலை போச்சு, அப்போ ஒரு பெயின் இருக்கும். அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் இப்போ இருக்கா? அல்லது இன்னும் கூட நான் கேட்கிறேன், ஹாப்பியாக மாறி இருக்கு? 0.
நோ இல்லை, நோ இன்டென்சிட்டி. அட என்னங்க அப்போ வந்து பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. கல்யாண் சுந்தரம் ஸ்டில் தேர் பட் கெட்டிங் பெட்டர். ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த ரெண்டாவது வார்த்தை. நோ, ஐ டோன்ட் ரிமெம்பர். அது என்ன சூப்பர். இப்போ இல்லை, நிம்மதி பெருமூச்சு. நைட் மேர் 10 years பிஃபோர், பெஸ்ட் லெசன் அண்ட் பெஸ்ட் லெசன் அண்ட் ஐ எம் ஸ்ட்ராங்கஸ்ட் நவ். நோ 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 நோ. No sir, pain gone. No, nothing. Achieved later after 3 years. It is cured. We learned from that pain. இப்போ இல்லை. Okay. இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிருக்கு, கணம் குறைஞ்சிருச்சு. நோ, வேலை, லைஃப், ஐ எம் த பெஸ்ட் இன் போத் நவ். வாழ பழகிட்டோம். நடந்தது தான் ஞாபகம் இருக்கு, பாதிப்பு இல்லை. வலி இருக்கு, ஆனால் அப்பப்போ ஃபைன். யோசிச்சு தான் நினைவுக்கே கொண்டு வர வேண்டியிருக்கு. நோ பெயின் நவ். நோ, இன்டென்சிட்டி ஹேஸ் ரெடியூஸ்ட். திருமணம் மணிமாறன் சார், ஸ்திரத்தன்மையே இருக்காது சார். கடந்து வாழலாம், இதுதான் வாழ்க்கைன்னு தோணுச்சு. கடந்து போகிறது தானே வாழ்க்கை. வழிகள் குறைந்திருக்கிறது, வடுக்கள் இருக்கு. கரெக்ட். லெஸ் தென் பிஃபோர். ஃப்ரீ பேர்ட். இப்போ இல்லை, வழி இல்லை, வடு இருக்கு. இருந்துட்டு போகுது, என்ன இப்போ. லைஃப் கோஸ் அஸ் இட் இஸ். ஆஃப்டர் மேரேஜ் பழகி. ஓகே, இப்போ நீங்கள் எழுதியிருக்கிற விஷயத்துக்கு ஒரு ஓகே, வழி அப்பப்போ இருக்குது. கரெக்டு, பிரேமா வெங்கடேஷ் மேடம் சொன்னது. இப்போ இதெல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிச்சயமாக 10 வருஷம் கழித்து கூடி இருக்கல, ஆனால் குறைஞ்சிருக்கு. ஒன்று 0 இல்லை, இல்லைன்னா மறந்து போச்சு, இல்லைன்னா வந்து அந்த பெயின் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அப்பப்போ இருக்குது, அப்பப்போ இப்போவும் நினச்சாலும் வலிக்கும், இருந்தாலும் ரைட்டு அப்படின்னு அப்புறம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. இதுதானே நெட்டாக நம்ம சொல்கிறது. இங்கே சொல்லியிருக்க அத்தனை பதிலுக்கும் நெட்டு தானே. ஓகே, அப்போது நடந்தது நல்லதுன்னு நினைக்கிறோம். இப்போ நல்ல வேலையை விட்டு தூக்குனாங்க, அதனால தான் நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறோம். இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப் டு திஸ் ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட் ஆர் பர்த், அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 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 எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க. ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் பாருங்களேன். Forgive, forget and foresee is the second spiritual enlightenment / birth. இப்போ இதில் இந்த forgive, forget நான் பற்றி ஊர் உலகம்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. forgive, forget வந்து மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, இதெல்லாம் ஊர் உலகம்லாம் பேசிடுச்சு. அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் foreseeன்னு ஒரு வார்த்தை வருதே சார், அது என்ன சார் இது? இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, COVID-19 வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசின இன்டென்சிட்டியில் நாம் இப்போ பேசுகிறோமான்னு தெரில. 3 மாதத்துக்கு முன்னாடி பேசின லெவலுக்கு இப்போ பேசுகிறோமான்னு தெரியல. சரி, அது என்னமோ இருந்துட்டு போகுது. இங்கேருந்து 10 வருடம் கழித்து COVID-19 பற்றி என்ன பேசுவோம்? நான் இப்படி ஒரு பேண்டமிக் வந்துச்சு அப்படின்றத பற்றி என்ன பேசுவோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டப்போ ஒரு பெரிய ஷாக் வந்தது உலகம் பூரா. அது 10 வருஷம் போனதுக்கப்புறம் அது ஒன்றையும் காணோம். இப்போ இந்த 4C அப்படின்னு சொல்கிற வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் உங்களுக்கு வரணும், ஸ்பிரிச்சுவல் பர்த் உங்களுக்கு வரணும், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, எஸ், வரலாறு மாதிரி பேசுறது. இப்போ இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை 10 வருஷம் கழித்து நாம் எப்படி பேசுவோம் அப்படின்னு யோசிக்கிறது இருக்குல்ல, சிரிப்பு தான் வரும். 1934 பிளேக். ஸோ இந்த பிளேக் நோயின்னு வாங்க, இல்லை பிளேகுன்னு வாங்க, பிளாக் என்னென்னமோ சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். அந்த நோய் ஒரு இப்போ நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 10 years டவுன் த லைன் இதை எப்படி பார்ப்போம்? இந்த இன்டென்சிட்டி கூடி இருக்குமா, குறைஞ்சிருக்குமா?
பாசிபிளி லாஃபிங். இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து சிரிப்போம். அநேகமாக பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி காமிப்போம், மகனுக்கு சொல்லி காமிப்போம், இல்லை இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்றத சொல்லி காமிப்போம். அப்போ 4Cன்றது ஒரு ஒரு அழகான விஷயமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே 10 வருடம் கழித்து இதை பற்றி என்ன பேசுவோம் அப்படின்னு நினச்சா ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். அது அந்த வலியினுடைய இன்டென்சிட்டி இப்போவே குறையுது, இப்போவே குறையுது. இப்போவே சிரிக்கிறோம். இப்போவே ஒருத்தர் எழுதிட்டார் பார்த்தீங்களா, நாங்கள் அப்போ மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் போனோம். We cherish the memories of 5 PM live during COVID. ஸோ அந்த மாதிரி ஏதோ 10 வருடம் கழித்து பேசும் பொழுது 4C பண்ணி பார்க்கறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வருவோம். நான் இதை யார்கிட்ட கேட்குறேன்னா பூமதி அம்மாட்ட கேட்குறேன். சும்மா ஒவ்வொரு ரேண்டமான ஆளுங்களை செலக்ட் பண்ணுறேன். பக்கத்து வீட்டுக்காரங்களோட எனக்கு ஒரே பிரச்சனை, 10 வருஷம் கழித்து என்ன பேசுவோம்? இம்ரானா மேடம்கிட்ட கேட்குறேன். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் அவ்வளவு எஃபெக்டிவாக இல்லை சார், 10 வருஷம் கழித்து என்ன சொல்லுவோம்? ஆனந்தி மேடம்கிட்ட கேட்குறேன். நிறைய சேலஞ்சஸ் சார் லைஃப்பில், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கேன். சரி, 10 வருஷம் கழித்து என்ன சொல்லுவோம்? நீங்கள் பேசுகிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்னவா சொல்லுவீங்கன்னு 4C பண்ணி பாருங்களேன். இப்போவே அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஆஃபீஸில் ஒருத்தரோட தகராறு, 10 வருஷம் கழிச்சு இதை எப்படி பேசுவோம்? கண்டிப்பாக மறக்க போகிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை தூக்கி மெமரியில் சேர்த்து வச்சுக்கிட்டு? இல்லை பிரபாகரன், இன்னைக்கு நாம் ஏமாந்துட்டோம், 10 வருஷம் கழித்து சிரிப்போம். ஒருத்தன் ஏமாந்துட்டு போயிட்டான் என்ன அப்படின்வோம். இல்லை 10 வருடம் கழித்து இன்டென்சிட்டி குறைந்திருக்கிற, மெமரியில் சுத்தமாக இல்லாமல் இருக்கிற, அல்லது மன்னிக்கக்கூடிய, அதெல்லாம் மன்னிச்சாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் இன்னைக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை தூக்கி உள்ளே சேர்த்துக்கிறோம்? வலி சார், பெயின் சார் அப்படிலாம் குழப்பிக்கூடாது. காமன் சென்ஸ் இஸ் அன்காமன். 10 வருஷம் கழிச்சு இது இருக்காது. 10 வருடம் கழித்து இது உங்கள் மெமரியில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த இன்டென்சிட்டியில் இருக்காது. அதுக்கு ஏன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை தூக்கி உள்ளே சேமிக்கிறோன்றது தான் என்னோட கேள்வி. இதுக்கு யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்க. காமன் சென்ஸ் இஸ் அன்காமன். இந்த விஷயத்தை இன்னும் 10 வருஷம் கழித்து நாம் பேசும்பொழுது நாமளே இவ்வளோ சீரியஸாக பேச மாட்டோம். அப்படின்னும் போது அதுக்கு ஏன் நான் இப்போ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உள்ளே தூக்கி சொருகிக்கிறேன்? எதுக்கு இப்போ இன்பில்ட் பண்ணுறேன்? எதுக்கு செட்டிங்ஸில் போய் இதை எடுத்து 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 உள்ளே போட்டுட்டு 1 வருஷம் அழறேன்? சரி, 10 வருஷம் கழித்து வேண்டாம் தான் சொல்ல போகிறேன். அது இப்போவே வேண்டாம்னு சொன்னாலும் 10 வருஷம் கழித்து வேண்டாம் தானே சொல்ல போகிறோம். 4C ஸ்பிரிச்சுவல் பர்த்தனுடைய எக்ஸலண்ட்டான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது 4C. எஸ், அப்படியே பொடனையை பிடிச்சி அந்த வழியை அப்பவே தள்ளிட்டு போயிடலாம். பிகாஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம் அவுட் நவ். ஓகே ஸ்ரீதர் சார், ஒரு வருஷம் கழிச்சு வந்துடுவீங்களா? 2 வருஷம் கழிச்சு வந்துடுவீங்களா? 3 வருஷம் கழிச்சு வந்துடுவீங்களா? 4 வருஷம் கழிச்சு வந்துடுவீங்களா? 4 வருஷம் கழிச்சு வரதானே போறீங்க. காமன் சென்ஸ். நான் காமன் சென்ஸ் கேட்குறேன் கேள்வி. ஸ்ரீதர் சார் எனக்கு பதில் சொல்லுங்க, சுகன்யா எனக்கு பதில் சொல்லுங்க. 4 வருஷம் கழிச்சு வரத்தான் போறீங்க. காமன் சென்ஸ். 4 வருஷம் இதை நினச்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு சுகன்யாவும் ஸ்ரீதர் சாரும் பதில் சொல்லணும். உங்கள் வீட்டில் உங்கள் தெரு இருக்குல்ல, ஸ்ட்ரீட், அந்த தெரு முனையில் உங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்களா? அவர் இந்த விஷயத்தை 4 வருடங்களாக யோசித்து மிகுந்த வருத்தத்துடன் மிகுந்த மன உளைச்சலுடன் இருந்தார் அப்படின்னு செலவு வைப்பாங்களா? I expect answers from Sridhar and Suganya.
உடனே மறக்க முடியாது அப்படின்லாம் யாரோ சொல்கிறீங்கல்ல, உங்கள் எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்குறேன். ஆமாம், நீங்கள் உடனே மறக்க முடியாது. ஒரு 5 வருஷம் ஞாபகம் வச்சுக்குவீங்க, 5 வருஷம் அழுவீங்க. செலவு வைப்பாங்களா? 5 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட வந்து பேசும்போது 5 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடாத விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க. அப்போ காமன் சென்ஸுக்கு வந்துடுறீங்கல்ல. அப்போ ஏதாவது ரூல் இருக்கா? ஒரு ப்ராப்ளம் நடந்தால் 5 வருஷம் கழிஞ்சு தான் காமன் சென்ஸுக்கு வரணும்னு எதுவும் ரூல் இருக்கா? இஸ் தேர் எனி ரூல்? If there is a problem, I have to suffer for minimum 6 years, then only I will come out. அதுதான் உங்கள் காமன் சென்ஸா? லீவ் த பெயின், ஹோல் த லெசன் இட் டாட். இப்போவே எடுக்கலாமே, இப்போவே கையில் எடுத்துடலாமே. இப்போவே எடுத்தால் நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் நான் இருந்து கஷ்டப்பட்டு தான் வருவேன் அப்படின்னா இருங்க, நோ ப்ராப்ளம். ஃபார் ஷுர் வி வில் கம் அவுட் ஒன் டே. பட் அட் த டைம் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட். ஆமாம், இருங்க, நோ ப்ராப்ளம். இருங்க, 1 நாள் இருங்க, 2 நாள் இருங்க, 1 மாதம் இருங்க, 1 வருஷம் இருங்க, 2 வருஷம் இருங்க, 10 வருஷம் கூட இருங்க சுகன்யா. ஆனால் 10 வருஷம் கழித்து ஒரு நாள் வெளியில் வருவீங்க. என்னைக்கோ வெளியில் வரப்போகிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நான் ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்? இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். Anyhow, I am going to come out. Why I am putting more efforts to store it again and again and again and again and again inside me? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். ராஜேஷ் சார், காஃபி போடுறதெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த கழட்டி போடுற துணியை கொண்டு போய் அந்த வாஷிங் மிஷினில் போடக்கூடாதா அப்படின்னு அங்கே ஒரு பதில் வந்திருக்கு. அப்படி என்றால் எனக்கு ஊரெல்லாம் செலவு வைக்கணும். சார், இவ்வளோ பேசுகிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லையா சார்? இப்போ நிறைய பேருக்கு ஓடிட்டுருக்கோம். அஃப்கோர்ஸ் மனுஷன் ஒருத்தன் இருந்தால் சர்வைவல்னு ஒன்று நடக்கும் பொழுது அவனுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். த ஒன்லி ஏரியா இஸ் ஹவு குயிக் ஹீ கம்ஸ் அவுட், ஹவு குயிக் ஷீ கம்ஸ் அவுட். அது மட்டும்தான் காமன் சென்ஸ். மீது எதுவுமே காமன் சென்ஸ் இல்லை. நான் திரும்பவும் அந்த கேள்வியை இப்போ வச்சிடுறேன் உங்கள்கிட்ட. 10 வருடம் கழித்து வெளியில் வருகிற ஒரு விஷயத்தை அல்லது வெளியில் தள்ளி போட போகிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஏன் திரும்ப 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 யோசித்து உள்ளே தூக்கி அவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் போட்டு செட்டிங்ஸில் கொண்டு போய் நீங்கள் உள்ளே வைக்கணும்? எனிஹோ ஒரு நாள் வெளியில் வரத்தான் போகுது. இப்போ கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறீங்களே, அதனால் என்ன கிடைக்க போகுது? சுகன்யா, இட் இஸ் நாட் அபவுட் கொஸ்டின் ரைட் ராங்ன்றது இல்லை, உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியலன்றதும் இல்லை. நாம் இங்கே ஒரு இந்த 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 நிகழ்வே பார்த்தீங்கன்னா தி ஸ்பிரிச்சுவல் பர்த் அப்படின்ற இந்த நிகழ்வே நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்து அதிலிருந்து சில பாயிண்ட்ஸ், நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது சரியாக வருதோ எடுத்துக்கங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த டிஸ்கஷனில் நமக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும், அதை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கங்க. இங்கே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வைக்கப்படுது. எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. எனிஹவ் 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ நீங்கள் பாய் சொல்ல தான் போகிறீங்க, அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரத்தான் போகிறீங்க. ஆனால் அதை தூக்கி ஃபுல் பெயினாக இன்னைக்கு அது உள்ளே வந்துட்டு பெயினாக வந்தது கூட இருக்கட்டும், ஆனால் அது திரும்ப திரும்ப ரீகிண்ட்லிங், திரும்ப திரும்ப ரீஸ்டோரிங், ரீஎனர்ஜைசிங், ரீதிங்கிங் அபவுட் இட், திரும்ப 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 நினச்சி 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 அதை பெயின் ஆக்கி உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. Why? Letting it go is better because I will not enjoy any present happiness. Of course, this is my realization. 10 years I will regret why I wasted my time on something so silly. That's the point. That's the point. That's the point. Gauri Krishnaraj, you nailed it. இந்த நடு நெத்தியில் ஆணி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ உடனே வெளியில் வர முடியலையே அப்படின்றது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அது என்ன சொல்லுவீங்க, நம்பினேன், அன்பாக இருந்தேன்,
யோசித்தேன், எதிர்பார்த்தேன் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டாக அது இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் கடைப்பிடிச்சா செகண்ட் பாயிண்ட்லேருந்து சீக்கிரம் வந்துடும், ரொம்ப உடனே. ஏன்னா வென் யூ ஆர் ஜென்யூன் டு யுவர் செல்ஃப், வென் யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், நீங்கள் வந்து 10 வருஷம்லாம் அதை வந்து தூக்கி வச்சிட்டு இருக்க மாட்டீங்க, சுமக்க மாட்டீங்க. A person have glaucoma who is going to lose his sight in few years. Already he lost. Irunga the question. Lost his 60% of eyesight. What do you tell him? Few years. Fine. நீங்கள் இப்போ காமன் சென்ஸ்க்கு வாங்க இம்ரானா. 40% சைட் வந்து அவருக்கு இருக்குது, தான ரியாலிட்டி. இந்த 40% சைட்டை வச்சுக்கிட்டு இன்னும் 2-3 வருஷத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரோ அதை நோக்கி அவர் நகர்றது தானே கரெக்டு. 60% போயிடுச்சு, கண்ணு தெரியலன்னு சொல்கிறதுல என்ன நடக்க போகுதுன்னு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் சயின்டிஃபிக்காக ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா மட்டும். அதை தவிர்த்து அது பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா ஃபியூ மோர் இயர்ஸ் 40% சைட், அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு அதுதானே. That is what next is. That is what next is. There is nothing else to கஷ்டப்படுறதோ ஒரி பண்ணுறதோ அதெல்லாம் வந்து ஒருவேளை இருந்து வந்து நான் கேட்குற கேள்வி வேறு. அவர் வந்து ஐயோ 60% போயிடுச்சேன்னு கஷ்டப்படுறதுனால 60% ரிட்டர்ன் வந்துருமா என்ன? ஐ டோன்ட் திங்க் ஸோ. எஸ் ஐ கேன். ஐ கேம் அவுட் ஆஃப் ஃப்ரம் some instant, next minute, next day, but for some instant it's difficult, but I will try to come out as soon as possible. Everyone has their own time. ஒரு சில பேர் 10 வருஷம் கழிச்சு வருவாங்க, ஒரு சில பேர் வந்து 10 மாதம் கழிச்சு வருவாங்க, ஒரு சில பேர் 10 வாரம், சில பேர் 10 நாளில் வந்துடுவாங்க. காமன் சென்ஸ் வந்து வரப்போகிறோம், கண்டிப்பாக வரப்போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 2 ஸ்டெப் பார்த்துருக்கோம். இந்த 2 ஸ்டெப்பையும் நான் இப்போ இங்கே போடுறேன். இந்த 2 ஸ்டெப்போடு இன்றைக்கி நாம் நிறுத்துவோம். தென் we are going to part 2 tomorrow. எப்படி இருந்தது இன்றைக்கி செஷன் அப்படின்றத டைப் பண்ணலாம். உள்ளே கொஞ்சம் அண்ட்ரெஸ்ட் வந்திருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேருக்கு. நாளைக்கு இன்னும் அண்ட்ரெஸ்ட் அதிகமாகும். Yes, we train children with low vision having RP to be normal once they become totally blind. Oh, இம்ரானா மேடம் அதை கொஞ்சம் கவனிங்க. ரேவதி பாலச்சந்திரன் ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த 2 பாயிண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு கையில் இருக்கட்டும். We have discussed 2 points. We will discuss next point tomorrow. இங்கே இன்னும் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see how it works. அண்ட் ஒரே ஒரு கோட் கொடுத்துட்டு இன்றைக்கி முடிக்கிறேன். ஆர் வி ரெடி ஃபார் 1 கோட்? கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் டிஸ்டர்ப்லாம் பண்ணும், பரவாயில்லையா? பீப்புள் வந்து அந்த மாதிரி ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. உமா மகேஸ்வரி ராம்ஜி அப்படி சொல்லும் பொழுது நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு அவங்களோட கம்பல்ஷனுக்காக கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு குயிக்காக வெளில வர்றது, இல்லைன்னா அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்கு இன்னொரு 2-3 நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் வெளில வர்றது. 2 சாய்ஸ் தானே, வேறு சாய்ஸே இல்லையே. ஓகே, இந்த கோல்னு பேசி குழப்பிக்கிறோம் இல்லையா? நிறைய கோல் எடுக்கணும், பண்ணணும், போகணும் அப்படின்லாம் குழப்பிக்கிறோம் இல்லையா? ப்ரூஸ்லி ஸ்பிரிச்சுவலி பர்த் ஆன ஒரு பர்சன். ஸோ அந்த ப்ரூஸ்லி வந்து அந்த கோல் பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ கொடுத்துருக்கேன், அது கொஞ்சம் பாருங்களேன். A goal is not always meant to be reached. A goal is always not meant to be reached. It often serves simply as something to aim at. அந்த கோலை நோக்கி எய்மோடு நம்ம ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் கோலில் அழகு. அது போய் தொட்டாகணும், பண்ணி ஆகணும், போயாகணுன்றதை விட அதை நோக்கி நகர்றது இருக்குல்ல, அதுவே கோல் தான், அதுவே அழகு தான். 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங்னு ஸ்டார்ட் பண்ணிங்க, 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங்னு ஸ்டார்ட் பண்ணிங்க, 3 நாள் முடியல யாரோன்னு வச்சிங்களேன், பரவாயில்ல, அதை நோக்கி நகர்ந்தீங்கல்ல, அதுவே கோல் தான்.
இது வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த் உள்ளவங்க அழகாக இதை பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் பர்த் உள்ளவங்க அதை எப்படியாவது முடிச்சாகணும், முடிக்கலைன்னா அப்புறம் வந்து போட்டு அழுது நிறைய பெயின் எடுத்துக்கிட்டு முடியாமல் போயிடுச்சு கில்ட் ஃபீல்லாம் வந்து ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. How to change the environment? The only answer is Kirtika. The only answer is by changing ourselves. நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதன் மூலியமாக தான் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, என்விரான்மெண்ட்டை ஒரு மனுஷனால் சேஞ்ச் பண்ண முடியும், அவன் நினச்ச மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி நேரம் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இட் ஒன்ட் ஒர்க் when we change ourselves. போட்டாங்க. மனம் தெளிந்த நீரோடையானது. நன்றிங்க சார். Fine. So, thank you all. This is part 1. Part 2 நாளைக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் அண்ட்ரெஸ்ட்லாம் நடக்கும் உள்ள. எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லி நான் சொல்ல. பிளேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ், சாய்ஸஸ் இருக்குது. எதெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுட் கிரேவிங். நவ் 36 hours ஃபுல் ஃபாஸ்டிங், பட் நவ் பிளானிங் டு குவிட். 2 நாட்களாக உணவிடமிருந்து உடலை காப்பாற்றியது போல. நல்லதை செய்து விடுவோம் என்பதை விட நல்லதை சிந்திப்பதே சுகம். எஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஐ வில் கம் பேக் ஃபார் அ கால். வீடியோ காலுக்கு வரேன். யார் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க அதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஐ எம் ரெடின்னு போடுங்க. நான் உங்களை கூப்பிடுறேன். whoever available, I will talk to you. Yeah. I got many clarifications. Superb topics. Nice. Thank you, Jay. Yeah. Welcome. Thank you.